மற்றலாம் கேரளா பஸ்ஸு விடமாட்டான், ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் முன்னாடி. பாருங்கள் எப்படி ஏற போகிறான் பாருங்கள் தலை. ஏன்னா அவங்கெல்லாம் ரெகுலராக ஓட்டி பழக்கம் இருக்கிறவங்களா ஜம்முன்னு போயிடுவாங்க. யார் கண்ணில் படாமல் ஊர் போய் சேரணும்னு நினச்சனோ அவங்க வண்டியே ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. ரெயின் ஜாக்கெட்டை கழட்டணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது. கீழே நல்லா இறங்கினதுனால ஒரே ஒரு ஃபியூல் ஸ்டாப் மட்டும் எடுக்கணும். ரிசர்வ் விழுந்தது வந்து 312 தான் விழுந்துச்சு, சாரி 313. நல்ல மைலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும், ரீஃபியூல் பண்ணிட்டு தான் பார்க்கணும். கேரளாவில் எவ்வளோ பெட்ரோல்னு தெரில, கேரளாவில் தான் நான் போட்டாகணும். ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு அது நிறையா தூரம் இருக்கும். தமிழ்நாடு பார்டருக்கு இன்னும் 160 அபவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனிவே நான் கேரளாவில் தான் போட்டாகணும். பெட்ரோல் ஆனால் இங்கே எவ்வளோன்னு தெரில, பார்க்கணும். சூப்பராக இருக்குது ரோட்ஸு, பா அந்த மாதிரி இருக்குது ரோடு. பைக்கில் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது கூட்டு போவோம். 99% ஷார்ட்கட்டாக தான் இருக்கும், ஏதாவது 1% சுத்தலில் விட்டால் உண்டு. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பைக். கார் ரோட்டில் போட்டால் ஹைவேலே போயிடலாம் தான், பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஏதாவது பைக் போடும்போது மழை பெஞ்சு நின்றுக்கா, பெய்ய போகுதா ஒன்றும் தெரிலையே. பேண்ட்லாம் நனைஞ்சிருமே, வேறு வழி இல்லை. அடப்பாவீங்களா, என்னடா நடுவில் மட்டும் மழை பெய்யுது. கோப்ரோ உயிரோடு இருந்ததுன்னா எனக்கு, அப்படி இல்லைன்னா பூமிக்குன்ட்டு போக வேண்டியதான் நினைக்கிறேன். மழை பெஞ்சுது, ஒரு 2 மினிட்ஸ் நின்னேன், அதுக்கப்புறம் இதாகிடுச்சு. ஏன்னா பேண்ட் நடந்துருச்சுன்னா ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நின்றுட்டே போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். என்னென்னா மழை ஃபுல்லாக பெய்ய மாட்டேங்குது, பாசிங் இது மாதிரி இங்கே பெய்யுது, நெக்ஸ்ட்டு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் பெய்ய மாட்டேங்குது. இதோ இங்கே மறுபடியும் பயங்கரமாக பெய்திப்போம். மேப் வேறு இல்லையா, வழி வேறு தெரியாது. அந்த வாட்டர் ப்ரூஃப் கவர் தான் எடுத்து போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும், அந்த ஜங்ஷனில் நின்றுட்டு மேப் மட்டும் போட்டு அந்த வாட்டர் ப்ரூஃபில் மொபைலை கவர் பண்ணணும்.
பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணணும். பின்னாடியா? என்ன சிச்சி? ஓ ஃபுல் 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 ஃபுல். அது ஒன்லி டீசல் மட்டுமா? ஓகே ஓகே. தென்காசி. ஆ தென்காசி தெரியுமா? குற்றாலம் தெரியுமா? குற்றாலம் குற்றாலம். ஆ மதுரை இல்லை, கன்னியாகுமரி அந்த சைடு. ஆ தூரம். ஆ ஒரு 3 மணி ஆகும். 3 மணிக்கு போயிடலாம். போதும். ஜிபே இருக்குல்ல சேச்சி? சென்ட் ஆயிடுச்சு சேச்சி. நான் அந்த பெட்ரோல் பங்க்கில் போய் நின்னேன். பெட்ரோல் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த பங்க்கில் பார்த்த உடனே டீசல்னு இருந்தது. சரி புல்லட்டுக்கு அடிக்கிற டீசலு நீ அதாவது பெட்ரோலு நீ சொல்லலைன்னா நான் உனக்கு டீசலே அடிச்சு விட்ருப்பேன் அப்படின்னாங்க. ஆஹா வச்சாங்கடா ஆப்புன்னு. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது வண்டியை. கிளியர் ஸ்கை இருக்குது மேலே, ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யறதுனால அப்படியே மழை பெய்யுது. செம்மையாக இருக்குது. ஆனால் கிளைமேட் அப்படியே ஜாலியாக இருக்குது. நல்லா மேப் எனக்கு இப்போ இது போய் ஒரு ஹைவேல ஜாயிண்ட் ஆகும். நம்ம கார் மோடு போட்டோன்னா ஹைவேலேயே போய் ஹைவேல போயிடலாம். இது வந்து ஒரு மேபி என்ன ஒரு 1 or 2 minutes சேவ் ஆகும். பட் ஆனால் அந்த ரூட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் பைக்கில் போட்டு சுற்றிட்டு இருக்கிறது. அது மெயின் ஜங்ஷன் வழியாக கூப்பிட்டு போவோம். இது கொஞ்சம் அப்படி லைட்டாக ஊருக்குள்ளே ஒரு ஷார்ட் கட் பிடிச்சி அப்படியே நம்மளை போய் அந்த ஹைவேலேயே ஜாயின் பண்ணி விட்டுரும். சூப்பராக இருக்கும். தென்காசி அப்படின்னு சொன்னாலே இங்கே யாரும் தெரியறதில்லை. குற்றாலம்னு சொன்னாலும் இங்கே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. கன்னியாகுமரின்னு சொல்ல வேண்டியதாக. கன்னியாகுமரியிலேருந்தே தென்காசி 200 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி தான் இவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பாப்புலர் இல்லை. அந்த சைடு இடங்கள்லாம் அவ்வளோ தெரியறதில்லை. சேம் நமக்கும் அப்படி தான். பட் ஸ்டில் குற்றாலம்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபேமஸான இடமா, அது சொன்னால் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்லை இவங்களுக்கு. இன்னும் 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது எந்த ஊர் எதுவுமே எனக்கு தெரியாது. போர்டும் எதுவும் பார்க்கல நான். கிளைமேட் தான் இப்போ வெயில் அடிக்குதா, நெக்ஸ்ட் ஒரு 5-10 minutes தான் மழை பெய்யுது. அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளவுடி ஆகுது. என்னன்னு எனக்கு புரியல. நல்லா இருக்கு. ஆனால் நான் இன்னும் பிரேக்கே எடுக்கலை. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் 3 hours ஆகுது நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணி. லைட்டாக இப்போ தான் நம்னஸ் ஆகுது உடம்பு. ஸோ எங்கேயாவது நின்று ஒரு 10 minutes ஏதாவது ஒரு ஜூஸ் கடை இருந்தால் ஜூஸ் குடிச்சிட்டே அப்படியே ஒரே பிரேக்காக எடுத்துடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். ஏதாவது ஒரு சின்ன கடை ஏதாவது இருந்துச்சுன்னா ரோட்டில், நான் அப்போ தான் லக்கேஜும் பார்த்துக்கலாம்.
ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதில் அப்படியே லெஃப்ட் எடுத்தால் சபரிமலா போகலாம். நானும் எங்கேயாவது நின்று ஒரு பிஸ் அடிச்சுட்டு பேட்ரி மாற்றலான்னு, கோப்ரோக்கு பேட்ரி மாற்றலான்னு பார்க்குறேன். எல்லாமே ஊராக இருக்குது. எல்லாம் மெயின் ரோடாக இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு லைனும் வரமாட்டேங்குது. செம மழை பிடிச்சிக்கிச்சு. புனலூர் கிட்ட இல்லை, இன்னும் புனலூருக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் நின்று பார்த்தேன், இது குறையிற மாதிரி தெரில. சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வேணால் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டேன். பயங்கர மழை பெய்யுது. ஒன்றுமே தெரிய மாட்டேன் இந்த ரோட்டில். அங்கே நின்று ரெயின் ஜாக்கெட்டு பேண்ட்டும் போட்டுக்கிட்டேன். ஆனால் மழை, பெரிய மழை வந்தது அங்கே. சரி எதுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். காட்டுன்னு காட்டுதே மழை. ஷூக்குள்ளே வேறு தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. இது ஷூவில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது. லெதர் தானே, வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டண்ட் தான். அது வழியாக தண்ணி போயிடும். சரியான மழை. நல்ல வேளை ரெயின் பேண்ட்டை நின்று போட்டேன். ரெயின் பேண்ட் ஏன் போடலன்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால தான் போடாமல் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல நின்னேன், அது நிற்கிற மாதிரி தெரில. அப்புறம் ரெயின் பேண்ட்டை போட்டு நான் கிளம்பிட்டேன். செம மழை. இது எந்த இடம்னே தெரில, எல்லாம் மலையாளத்துலையா எழுதியிருக்கு. என்ன இடம்? கொன்னி. அந்த கொன்னின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம்னு நினைக்கிறேன். அதே தான் கொன்னி. இங்கேருந்து புனலூர் வந்து 30 கிலோமீட்டர்ஸு. புனலூர்லேருந்து நம்ம அப்படியே தென்காசிக்கு மேபி ஒரு 60-65 இருக்கும்னு நினைக்கிறேன், ஷுவராக தெரில.
மழைனா மழை, அந்த மாதிரி மழை. இவ்வளோ ரெயினில் வந்து பைக் ஓட்டினதே இல்லை. இன்னொரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பார்க்கணும். மழை இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஓரமாக எங்கேயாவது நின்ற வேண்டி தான். கொணலூர் வந்துட்டேன். இங்கேருந்து மேபி இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 1 hour 1.5 hours ஆகிடும். ஏன்னா ஹில்ஸ்னால கொஞ்சம் ஸ்லோ தான். லைட்டாக இப்போ தான் பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பக்கமும் மழை தான் போல். வர்ற வழி ஃபுல்லாக மழை தான். லாஸ்ட் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் சரியான மழை. என்ன எங்கே போகிறீங்க? ரொம்ப ரெக்கார்டில் இல்லை, ரெக்கார்டில் தான் இருக்கு. எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? திரும்பின உடனே ஆல்ட்டோ பார்த்தேன், சிந்துன்னு பார்த்தேன். எங்கே செக் பண்ணுறாங்களா? கேமரா கழட்டணுமா? அப்போ ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கேன். போட்டு வந்துட்டேன் நான் பாட்டு. தெரியும் சரியான மழை, பயங்கர மழை. எங்கே போகிறீங்க நீங்கள்? துணி வாங்க இதுவும் தோல் வாங்க போகிறீங்களா? ஓகே ஓகே. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி செக்கிங்கு? தெம்மலை வருங்களா? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து? 25 கிலோமீட்டர். 25 தானே? சரி, நான் இப்போ உள்ளே வச்சுக்கிறேன். தெரியும், ஆனால் கிலோமீட்டர் கேட்குறேன். போயிட்டு சொல்கிறேன். அது யாருன்னா நோ பிளான் விக்கி, நம்ம சக யூடியூபர். காலையே சொல்லிட்டான், நீ வா, நான் ஆப்போசிட்டில் வரும்போது வந்தால் பார்ப்போம் அப்படின்னா. அந்த வண்டி வந்து கொஞ்சம் ஃபேமஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்கில். அதனால் அந்த போர்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னா அங்கே ஏதோ செக் பண்ணுறாங்களாம். செக் பண்ணுற இடத்துல கேமரா மாட்டுச்சுன்னா கஷ்டம். அதனால் இப்போ எங்கேயாவது நின்றுட்டு தென்மலை எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இது மேலே ஃபுல்லாக அன்னாச்சி பழம். இந்த இதுக்கு மேலே தான் நினைக்கிறேன். இதுதான் நிறைய அன்னாச்சி பழமாக இருக்கும். ஸோ செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கிட்ட வரல, ஆனால் எப்போ வரும்னு எனக்கு ஷோராக தெரியாது. அதனால் நான் கேமரா உள்ளே வச்சுட்டு செக் போஸ்ட்லாம் தாண்டினதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அது வேறு கேமரா பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, 5000 ஃபைன் வைப்பாங்க. எதுக்கு வம்பு? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட் வரப்போகுது. ஸோ கேமரா கழட்டி உள்ளே வச்சுட்டு நான் செக் போஸ்ட்லாம் தாண்டி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ செக் போஸ்ட் தாண்டி கீழே வந்துட்டேன். ஏன்னா அதுக்கடுத்து 2-3 செக் போஸ்ட் இருந்தது. சரி எதுக்கு வம்புன்ட்டு வந்துட்டேன். பட் ஆனால் செக்கே பண்ணல. இப்போது டைம் கரெக்டாக 2:58 ஆகுது. இன்னொரு 5-10 மினிட்ஸில் வீட்டுக்கு போய்டுவேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். செமையாக இருந்தது இந்த ரைடு. இந்த ரூட்டே வேறு லெவல் ரூட்டு.
மழையும் பெஞ்சிட்டே இருந்ததா, அதனால் வேறு லெவலில் இருந்துச்சு. பார்ப்போம், வீட்டுக்கு போயிட்டு ஃபுட்டேஜ் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் கோப்ரோவும் வாட்டர் ப்ரூஃப் ஆனிச்சா இல்லை மைக் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுச்சான்னு தெரில. யூஸ்வலாக என்ன ஆகும்னா, இந்த மைக் அடாப்டரில் தண்ணி போச்சுன்னா கோப்ரோ வந்து ஒரு மாதிரி இந்த கீச்சுன்னு மைக் யூஸ்வலாக அந்த உரசனா ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வீட்டுக்கு போயிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.